தெரியுமா உன் பலமும் பலவீனமும்? அன்புள்ளங்களே, தெரியுமா உன் பலமும் பலவீனமும்? இன்னைக்கு நமது பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளாமல் தான் எத்தனையோ இழப்புகளையும் எத்தனையோ உறவு சிதைவுகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். Do you know your weakness? Do you know your strength? இது ரெண்டையும் தெரிந்தால் அதிகாரத்தோடு இந்த மண்ணுலகில் நாம் அனைவரும் வாழ முடியும் என்ற உணர்வை இன்று ஆண்டவர் நற்செய்தி வாயிலாக சொல்லித் தருகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, இருளிலிருந்து ஒளிக்கும் தீமையிலிருந்து தூய்மைக்கும் கடந்து செல்வதுதான் நமது கிறிஸ்துவ வாழ்க்கை. சாத்தானின் பிடியிலிருந்து அதன் மாய வலை கவர்ச்சியிலிருந்து நாம் விடுபட்டு கிறிஸ்துவை திருமுழக்கினால் ஆடையாக அணிந்து கொண்டோம். இதன் வழியாகத்தான் நாம் மீட்பையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு தனது தந்தையின் மீது கொண்ட அன்பினால் அதிகாரத்தோடு வல்லமையோடு தீயாவியை விரட்டுகிறார் என்ற நற்செய்தியில். இயேசுவின் அதிகாரம் பேய்களை ஓட்டுவதில் மட்டுமல்ல, அவரது போதனையிலும் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கடலில் உருவான புயலை அதிகாரத்தோடு அவர் இறையாதை என்று அதை கட்டுப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் ஆளுநர் பிலாத்து முன் நிறுத்தப்பட்ட போது இயேசு அதிகாரத்தோடு பேசியதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவர் தன்னை ஆழமாக அறிந்திருந்ததன் வழியாகத்தான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பலத்தை பற்றியும் பலவீனத்தை பற்றியும் முழுமையாக அறிவு நமக்கு இல்லாதனால் தான் நாம் அதிகாரத்தோடு பேசவும் நடக்கவும் இன்று பயம் என்ற உணர்வில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எப்போது நம்மை பற்றிய சுய ஆய்வு தெளிவாக இருக்கிறதோ அப்பொழுது நிச்சயமாக நாம் இந்த பயத்தை விட்டு அகன்று அதிகாரத்தோடு வாழ நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சுய ஆய்வு இல்லாதனால தான் நாம் என்ன பண்றோம் தெரியுங்களா? நாம் முன்வைத்த காலை பின் வைத்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம்மை பற்றிய பலவீனம் பலத்தும் நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் நாம் முன்னெடுத்த காரியத்தை பாதியிலே விட்டு விட்டு ஓடி விடுகிற நிலையும் நமக்கு ஏற்படுகிறது. இயேசு அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் அவரிடம் மிகுந்த தாழ்ச்சியும் இருந்தது. ஒவ்வொருவரை மதிப்போடு நடத்தும் பக்குவமும் இருந்தது. தன் அதிகாரத்தை எந்த நேரத்திலும் தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள அவர் பயன்படுத்தவில்லை, மக்களின் நலனுக்காக பயன்படுத்தினார். இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறவங்களா தன் சுய நலத்திற்காக தங்களை சுய ஆய்வு செய்து கொள்ளாமல், தங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு சுயநல கோட்பாடுக்குள் தங்களை அடக்கிக் கொண்டு தான் மட்டும் நன்னாயிருந்தால் போதும் என்ற அந்த சுயநல வரையறுக்குள் சென்று விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 4:1-4 வரை வாசித்தோம் என்றால், இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்து பசியுற்ற போது அலகையின் சொல் கேட்டு கல்லை அப்பமாக மாற்றி பசியாற்றி கொள்ளவில்லை. இதற்கு காரணம் அவர் தன்னிலையை முழுமையாக அறிந்து தெரிந்து வைத்திருந்தார். தனது பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து வைத்திருந்தார். அதனால் தான் அவர் வெற்றியோடு என் முன் நில்லாதே சாத்தானே என்றதை விரட்டி அடிக்க அவரால் முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்மை சுய ஆய்வு செய்து நமது பலத்தையும் பலவீனத்தையும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அறிந்து கொள்ளுகிற பொழுது ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இவ்வுலகில் மிகப்பெரிய அறிவு எதுவென்றால் நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வதுதான். இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்து சிறுக சிறுக நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது முழு மனிதர்களாக வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, நமது பலத்தையும் பலவீனத்தையும் பட்டியலிட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். வாழ்வே ஒரு பெரிய போதனை. அந்த போதனையில் அதிகாரத்தோடு நாம் நடந்து கொள்ள நம்மை சுய ஆய்வு செய்து பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்கிற மனிதன் வெற்றியின் படிக்கட்டுகளை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டு தான் இருப்பான். அன்பார்ந்தவர்களே, நாம் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் கிறிஸ்துவின்
நாள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு பவுலடியார் செயல்பட்டது போல நாமும் நம்மை சுய ஆய்வு செய்து இறைவனோடு ஒரு பயணம் செய்வோம். ஆசீர்வாதம் கடந்து வரும். இதனால் தான் நம் சுய ஆய்வு செய்து பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொண்டால் போதும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களை, செய்வோமா? ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது கிருபையும் ஆசீரும் என்றென்று எங்களோடு இருப்பது போல எங்களை சுய ஆய்வு செய்து எங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொண்டு என்னாலும் மகிழ்ச்சியோடு வாழ உமது பிள்ளைகளாக நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.